ஹாய் கைஸ், நான் தான் உங்க ராஜா. ஆக்சுவலா இன்னைக்கு இந்த மூவி ரிவ்யூல என்ன ரிவ்யூ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. இது வந்து ஒரு மலையாளம் ஃபிலிம் 2025ல வந்தது. ஸோ இத நான் இப்போ ரீசென்ட்டா தான் பார்த்தேன். ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர். ஸோ சூப்பரா எனக்கு ஒர்க் ஆயிருந்தது. ஸோ அத ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ரிவ்யூ. அண்ட் இதில வந்துட்டு யார் யார் மெயின் லீடா பண்ணியிருக்காங்கன்னா, விகாஸ் நாயர் அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோ குஞ்சகோ போவன் அண்ட் ஹீரோயின் வந்து பிரியாமணி பண்ணியிருக்காங்க. இது இல்லாம இன்னும் நெறைய லீட்ஸ் இருக்கு படத்தில. ஸோ அது இல்லாம இத டைரக்ட் பண்ணது வந்து யாருன்னா, ஜித்து அஷ்ரஃப் அண்ட் மியூசிக் போட்டவரு என்னுடைய தலைவன் ஜேக்ஸ் பிஜாய். ஸோ பயங்கரமா மியூசிக் போட்டிருக்காப்படி. ஸோ அண்ட் அது இல்லாம இதனுடைய ஜானருக்கு ஏத்த மாரி ஃபர்ஸ்ட்டு ஷாட்லயே வந்து படம் ஆரம்பிக்கும். ஸோ இந்த வெரி ஃபர்ஸ்ட் ஷாட்ல என்னன்னா, ஒரு லேடி வந்துட்டு அவங்களுடைய செயின் வந்து ஸ்நாட்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பஸ்ல தான் செயின் ஸ்நாட்ச் ஆகும். ஸோ அந்த பஸ்ஸை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட சொல்லுவாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது தான் ஹீரோ. அவர் வந்து ஒரு கிரே ஷேட்ல இருக்க ஒரு ஹீரோ. பயங்கரமா கோவம் வரும். அண்ட் அது இல்லாம வந்து யாருன்னுலாம் பார்க்க மாட்டாரு. அடிச்சு நொறுக்கி உண்மையா வாங்கிருவாரு. அந்த மாரி ஒரு ஆளு. ஸோ அப்படின்றப்போ ஒரு 2 லேடீஸ் இன்னும் 2 லேடீஸ் தான் அந்த பஸ்ல அத திருடுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபஸ் பண்ண வைக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் என்னாச்சு? அண்ட் அந்த செயின் ஸ்நாச்சிங்க்கான காரணம் என்ன? அதுக்கப்புறம் அந்த செயின் ஸ்நாச்சிங் கிளைமாக்ஸ் வரைக்கும் எப்படி அவங்கள கொண்டு போச்சு? இப்படின்றது தான் லீட்ஸு படத்தில. அண்ட் இதில வந்து அந்த கிரைமும் சரி, அண்ட் அந்த த்ரில்லர் ஃபேக்டரும் சரி 2மே ஈக்குவலா மெயின்டெயின் பண்ணி த்ரூ அவுட் த கிளைமாக்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. படம் சூப்பரா ஒர்க் ஆயிருந்தது எனக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க Netflixல. சூப்பராவே ஒர்க் ஆகும். மேபி உங்களுக்கு ஆட் அண்ட் ஈவனா இருந்துச்சுன்னா, நீங்க அத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. லைக் அண்ட் ஷேரும் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, சப்ஸ்கிரைபும் ஆப்வியஸா பண்ணிருங்க. அண்ட் வரட்டா? பை பாய். லவ் யூ.